ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சி லாங்குவேஜில் கேரக்டர் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர் டேட்டா டைப்ஸில் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதில் டெப்த் அனாலிசிஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னீங்க, அதனால இந்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த கேரக்டர் டேட்டா டைப் அப்படிங்கிறது சி லாங்குவேஜில் நம்ம ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். நம்ம நார்மலாக எந்த இன்புட் கொடுத்தாலுமே ஒன் ஆஃப் த இன்புட் வந்து கேரக்டர் கொடுக்கலாம். என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் டேட்டா டைப் கொடுக்குறீங்கன்னா இன்டிஜர் ஹோல் நம்பராக இருக்கும். அப்புறம் ரியல் டே நம்பர்ஸ்னால் ஃப்ளோட்டிங் கொடுத்துருவோம். கேரக்டர் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறோம், ஒரு ஒன்லி ஒன் கேரக்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அது கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணோம். ஒன்லி ஒன் கேரக்டர். ஓகே, இது நம்ம குரூப் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும்னா நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா கேரக்டர் டேட்டா டைப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டோர் த சிங்கிள் கேரக்டர். ரெண்டாவது இந்த கேரக்டரை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சி லாங்குவேஜை பொறுத்தளவு ஒன்று சிங்கிள் குவாட்ஸ்லையும் கொடுக்கலாம், டபுள் குவாட்ஸும் அக்செப்ட் பண்ணிடுது. பட் வித்தின் த சிங்கிள் குவாட்ஸ் டபுள் குவாட்ஸில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் அலோவ் பண்ணும். பாருங்க, சிங்கிள் குவாட்ஸ் ஆஃப் ஏ, சிங்கிள் குவாட்ஸ்க்கு சி கொடுக்கலாம். சிங்கிள் குவாட்ஸ்க்கு நான் 1 கொடுத்தாலுமே 1ங்கிறது கேரக்டர் கான்ஸ்டன்ட் தான், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஹேஷுங்கிறது ஆட்டோமேட்டிக், அது வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட். அப்போ சிங்கிள் குவாட்ஸுக்குள்ளே நம்ம எதை கொடுத்தாலுமே அது கேரக்டர் கான்ஸ்டன்ட். அது நம்பராக இருக்கலாம், ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஓகே, அதை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா %c ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணால் போதும். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 பைட்ஸ். சி லாங்குவேஜில் வந்து கேரக்டர் டேட்டா டைப்போட சைஸ் வந்து 1 பைட். கேரக்டர் வந்து டேட்டா டைப் வந்து 2 கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று சைன்டு கேரக்டர், செகண்ட் ஒன்று வந்து அன்சைன்டு. இது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் இன்க்ளூட் stdio.h உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே. இன்னொன்று வந்து நம்ம இப்போ என்கிட்ட கேரக்டர் டேட்டா டைப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த கேரக்டர் டேட்டா டைப்பில் நம்ம என்ன நம்பர்லேருந்து என்ன நம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் லிமிட்ஸ் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெட்ரு ஃபைல் இருக்குது. அந்த ஹெட்ரு ஃபைல் தான் limits.h. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, limits.h. நம்ம நார்மலாக வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 3 ஹெட்ரு ஃபைல் தவிர நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா லாட் ஆஃப் ஹெட்ரு ஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை ஒன் ஆஃப் த ஹெட்ரு ஃபைல்ஸ் தான் limits.h. இப்போ நான் முதல் இந்த கேரக்டர் டேட்டா டைப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். void மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. கேரக்டர் ஏஸ் ஈக்குவல் டு நான் டபுள் குவாட்ஸ்க்குள்ளே பி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரே ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஸ்மால் பி வந்து ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன். தேர்ட் கேரக்டர் என்ன பண்ணிங்க, ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பண்ணுறேன் printfல கொண்டு போயிட்டு நான் 3ஐயும் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நான் %c போடணும், /t. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணி ஒரு டேப் கீ கொடுக்குறேன். ஓகே, ஏபிசியை பிரிண்ட் பண்ணேன். அவுட்புட் லெஃப்ட் சைடில் இருக்கா, ஸோ B5 ஹேஷ் சிம்பிள் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு இந்த கேரக்டர் டேட்டா டைப்னு சொல்லிட்டோம். இதோட சைஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா சி லாங்குவேஜில் ஒரு கமாண்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சைஸ் ஆஃப் கமாண்ட். அந்த சைஸ் ஆஃப் அந்த கேரக்டர் கொடுத்தோம்னா அது எத்தனை பைட்டுங்கிறது காமிக்கும். பாருங்கள், சைஸ் ஆஃப் கேரக்டருக்கு வந்து 1 அப்படின்னா 1 பைட்ஸ் ஆஃப் மெமரி லொக்கேஷன், 1 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, இப்போ அதோட நெக்ஸ்ட் வந்து நான் சைன்டு அன்சைன் சொன்னோமா, அப்புறம் ரேஞ்ச் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வேரியபிள் இருக்குது பார்த்துக்கோங்க. printfல வந்து நான் பாருங்கள் கேரக்டர் %g கொடுத்துருக்கோமா, ஃப்ரம் டு டூ. இப்போ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி இண்டிஜரில் பிரிண்ட் பண்ணுறோம். SCHR அப்படின்னா சைன்டு கேரக்டர் அண்டர்ஸ்கோர் மினிமம், சைன்டு கேரக்டர் அண்டர்ஸ்கோர் மேக்ஸிமம். அப்போ சைன்டு நம்பர் கொடுக்கலாம், அன்சைன்டு நம்பர் கொடுக்கலாம். சைன்டு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே இருக்கும். அதோட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்க்குறீங்க. இங்கே பிரிண்ட் பண்ணுறங்க பாருங்கள், -128லேருந்து +127. இது மறந்துடாதீங்க. கேரக்டர் கான்ஸ்டன்ட்டோட மினிமம் வேல்யூ சைன்டு நம்பரில் -128லேருந்து +127. இதே நீங்கள் அன்சைன்டு கேரக்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அன்சைன்டு கேரக்டர்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ அங்கே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2n-1 வரை இருக்கும். இங்கே நமக்கு 8 பிட்னு சொல்லியாச்சா, அப்போ வந்து 2/8னா 256 - 1, அப்போ 255 வரைக்கும் போகும். அன்சைன்டு கேரக்டர் அதோட வேரியபிள் பார்த்துக்கோங்க. யூனா அன்சைன்டு கேரக்டர் அண்டர்ஸ்கோர் மேக்ஸிமம் வேல்யூ. சைன்டு கேரக்டருக்கு மினிமம் வேல்யூ இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அன்சைன்டு கேரக்டருக்கு ஒன்லி மேக்ஸிமம் வேல்யூ மட்டும்தான். அப்போ 0லேருந்து 255 வரைக்கும் அப்படிங்கிறது அந்த மீனிங். அப்போ நம்ம கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா %c கொடுக்கும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அதை நான் வேறு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்பர் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பாயிண்ட் வச்சுட்டு நம்மகிட்ட ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் 1 பைட்டுன்னு சொல்லிட்டோம், 8 பிட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ரேஞ்ச் ஃபார் அன்சைன்டு நம்பருக்கு என்ன,
அன்சைன்டு நம்பர்னு சொல்லியாச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான். அப்போ 0லேருந்து 255 நமக்கு 1 பைட்டுன்னு சொல்லியாச்சு 8 பிட். அப்போ 8 பிட்னா 2 power 8 256. அப்போ 0 to 255 அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இதே சைன்டு நம்பர்னு வரும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு வந்துடும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ஒன்லி ஜீரோஸ் அண்ட் 1 தான் இருக்குது. அப்போ 0 1 வச்சு தான் நம்ம மீன் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் 8 பிட்டில் வந்து எம்எஸ்பி பிட் அப்படிம்பாங்க. எம்எஸ்பி பிட்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், எல்எஸ்பினா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்பாங்க. அந்த பிட் வந்து 0 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர், அந்த பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது எப்படி அசைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ ஒரு பிட் போயாச்சு. அப்போ ரிமைனிங் 7 பிட்ஸ் தான் வேல்யூ. அப்போ ரிமைனிங் 7 பிட்ஸ்னால் 2 power 7 என்னன்னு பாருங்கள் 128. ஓகே 128. அப்போ அந்த ரேஞ்ச் என்ன -128 to +127. அது எப்படிங்கிறத கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிளை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் எம்எஸ்பி பிட்டுங்கிறது 8th பொசிஷன் பிட். ஓகே அப்புறம் 7th பொசிஷன் 6 5 4 3 2 1. அப்புறம் வேல்யூ என்னன்னு பாருங்கள். அந்த எம்எஸ்பி பிட்டு ஃபுல்லாக இல்லை 0 இருந்துச்சுன்னா எனக்கு எல்லா வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ எல்லா பிட்ஸுமே 1 to 7 பிட்ஸு 0 இருந்துச்சுன்னா 0. லாஸ்ட் பிட் மட்டும் அடுத்த செகண்ட் ரோ பாருங்கள். லாஸ்ட் பிட் மட்டும் 1னா அப்போ வந்து என்னது ஒரு ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ 1. ஃபஸ்ட்டு 0 இருக்குது அப்போ +1. அப்புறம் நெக்ஸ்ட் பொசிஷன் பாருங்கள் 1 0. அப்போ என்னது 2 +2. லாஸ்ட் 2 பிட்ஸ் 1 1னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக +3. இப்படியே போயிட்டு இருக்கும். கடைசி லைன் பாருங்கள் 0 1 1 1 7 பிட்டு 1 இருந்துச்சுன்னா 127. அப்போ 0 to 127. கிளியரா? இப்போ வந்து பாசிட்டிவ் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெகட்டிவ் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா இதே டேபிள் தான். அந்த எம்எஸ்பி பீட்டை மட்டும் எல்லாத்தையும் நான் 1 1 1 மாற்றிடுறேன். இப்போ எம்எஸ்பி பீட்டுக்கு எல்லாமே 1 வந்துச்சுன்னா மைனஸ் நம்பர் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே அப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 1க்கு வந்து -1க்கு பார்க்கும்போது நமக்கு ஈஸி. அந்த பிட்டு 1, ரிமைனிங் 6 பிட்டு 0, லாஸ்ட் பிட் 1னா -1 -2 -3 அப்படியே -127 வரைக்கும் வந்துடும். ஆனால் ஃபஸ்ட் ரோ மட்டும் பாருங்கள். எனக்கு 1 இருக்குது, எல்லா பிட்டுமே 0 இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து -128. என்னென்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 0க்கு வந்து +0 -0ன்னு ஒன்று கிடையாது. பட் ரிமைனிங் நம்பர்ஸ்க்கு எல்லாமே +1 -1 உண்டு, +2 -2 உண்டு, +127 -127 உண்டு. ஆனால் 0க்கு வந்து +0 -0ன்னு கிடையாது. ஸோ அதனால் அந்த 1 போட்டு அந்த 7 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ -128. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ரேஞ்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா -128லேருந்து +127. ஸோ இதுதான் அதோட ரேஞ்ச். இதை நீங்கள் எப்போவும் மறக்காதீங்க. இது நம்ம பிளேஸ்மெண்ட் கொஸ்டினில் நம்ம அடுத்த வீடியோ இதே டைப்பில் கேரக்டர் டேட்டா டைப்லேயே பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இன்னொரு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த நம்ம கேரக்டர் டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டோம். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்புட்டை கேரக்டராக கொடுக்குறேன். அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது நான் %d கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுத்த மாற்றி நமக்கு வந்து கொஸ்டினில் மாற்றி சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது எப்படி சால்வ் பண்ணுங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஸ்கி வேல்யூ A to Z போட்டிங்கன்னா 65 to 90. ஸ்மால் a to ஸ்மால் zனா 97 to 122. 0 to 9 கொடுத்தீங்கன்னா 48 to 57. எம்டி ஸ்பேஸ் கொடுத்தா 32. பேக்ஸ்லாஷ் n கொடுத்தா 10. இதெல்லாம் வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூ. இந்த வேல்யூ தான் நம்ம இப்போ காமிச்ச அந்த நம்ம என்ன சொல்லணும் கேரக்டரோட வேல்யூஸ். அதுக்கு இதுக்கும் ஒரு கரஸ்பாண்ட் ஒரு லிங்க் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஒரு எக்ஸாம்பிள் கோடிங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இன்க்ளூட் stdio.h கொடுத்துருக்கேன். வாய்ட் மெயின் கொடுத்தாச்சு. கேரக்டர் A வந்து Z கொடுத்துருக்கேன், B வந்து 0 கொடுத்துருக்கேன், C வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். சிங்கிள் குவாட்ஸ்ட்டு எம்டி ஸ்பேஸ். அந்த எம்டி ஸ்பேஸும் கேரக்டர் கான்ஸ்டன்ட். Dக்குள்ளே வந்து ஒரு இது நியூ லைன் பேக்ஸ்லாஷ் n. இங்கே பேக்ஸ்லாஷ் nங்கிறது சிங்கிள் கேரக்டர், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2 கேரக்டர் கிடையாது. பேக்ஸ்லாஷ் போட்டாச்சுனாலே அதுக்கப்புறம் கொடுக்குற கேரக்டர் வந்து சிங்கிள் கேரக்டரை கன்சிடர் பண்ணிடும். இப்போ பாருங்கள் பிரிண்ட் ஆஃபில் நான் %C கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன டேட்டா கொடுத்தனோ அதே டேட்டா பிரிண்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு %C கொடுத்தேன்னா அப்போ வந்து கேபிட்டல் Z பிரிண்ட் ஆகும். செகண்ட் வந்து Bயை பிரிண்ட் பண்ணும்போது 0 பிரிண்ட் ஆகும். Cயை பிரிண்ட் பண்ணும்போது எம்டி ஸ்பேஸ். அப்போ எம்டி ஸ்பேஸ் கொடுத்தா என்ன மீனிங், அங்கே எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து அவுட்புட்டில் தெரியாது, மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் பேக்ஸ்லாஷ் n கொடுத்தா மீனிங் என்னது, அந்த இடத்துல நியூ லைன் இன்சர்ட் ஆகும். அந்த கமாண்டில் கடைசியில் பாருங்கள், அங்கே ஒரு கடைசியில் நியூ லைன் கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒவ்வொரு வேரியபிளும் டேப் கீழே பிரிண்ட் ஆகுது. லாஸ்ட் மட்டும் நியூ லைன். அப்போ 2 டைம் நியூ லைன் பிரிண்ட் ஆகும். அவுட்புட் பாருங்கள், Z பிரிண்ட் ஆகிட்டு, 0 பிரிண்ட் ஆகிட்டு, 2னது எம்டி ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகிருக்கு. நியூ லைன் 2 டைம்ஸ் நியூ லைன் வந்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்து இது என்ன பண்ணுறேன், இதோட கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை நான் செக் பண்ண முடியுமா, ஆஸ்கி வேல்யூ செக் பண்ண முடியுமா. நான் என்ன பண்ணுறேன், %Cக்கு பதிலாக %D போட்டுறேன்.
சேம் கமாண்ட் தான் % D கொடுத்து டேப் கொடுத்து கடைசி மட்டும் நியூ லைன் கொடுத்துருக்கோம். இப்போ இசட்டோட கேபிட்டல் இசட் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆஸ்கி வேல்யூ ஆஃப் கே டு இசட் வந்து கேபிட்டல் இசட்டில் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்கானது 90. அங்கே சப்போஸ் நான் ஸ்மால் இசட் கொடுத்தா 122 நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. செகண்ட் ஆஸ்கி வேல்யூ செகண்ட் 0ன்னு கொடுத்துருக்கேன். 0வோட ஆஸ்கி வேல்யூ பாருங்கள். தேர்ட் வேல்யூ 48. அப்போ 90 48 பிரிண்ட் ஆகும். அப்புறம் எம்டி ஸ்பேஸோட வேல்யூ வந்து 32. நியூ லைனோட வேல்யூ 10. அப்போ என்ன ஆகுதுன்னா கரஸ்பாண்டிங் நான் % D கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். A to Zனா என்ன, ஸ்மால் A to Z, 0 to 9, ஸ்பேஸு, \n இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ். இதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த பிளேஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் போனாலுமே இந்த ஆஸ்கி வேல்யூவில் 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன் அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க they are செக்கிங் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ். நீங்கள் வந்து பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இல்லையான்னு பார்க்குறதுக்கான வீடியோ தான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணோன்னா இதே கேரக்டர் டேட்டா டைப்பில் பிளேஸ்மெண்ட்டில் இப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ தான் இதை போட்டிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் மெயில் டு sschannel786@gmail.com மெயில் பண்ணுங்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.